ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி bisibelebath. ஒரு கர்நாடகா ஃபேமஸ் டிஷ் இது. ஒரு சிம்பிளாக ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் bisibelebath எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். bisibelebath பண்ணுறதுக்கு நான் வந்து MTR bisibelebath மசாலா யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஒரு கப் ரைஸ் அண்ட் அரை கப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்றேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டேன். இதில் நான் 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் சால்ட் இதோட சேர்த்துருவோம். இதோட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவோம். 3 to 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ரைஸ் குக் ஆகட்டும். மீன்வைல் இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அதோட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தோன்னே 2 காஞ்ச மிளகாய் அதையும் இதோட கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி நான் அதையும் இதோட சேர்த்துடுறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி பழம் அதையும் நான் கட் பண்ணி இதோட சேர்த்துடுறேன். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி நான் அதில் சேர்த்துடுறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப்பு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை நான் இதோட சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் bisibelebath மசாலா பவுடர், MTR பிராண்டு bisibelebath மசாலா பவுடர் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை 1 மினிட் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் எல்லாம் போகும். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போய் இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இந்த ரைஸோடு சேர்த்துடலாம். இந்த மிக்சர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு 1/2 கப் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ ரைட் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி சேர்க்கலை. நான் இப்போ கீ சேர்த்துடுறேன். கீ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது ஒரு டெலிஷியஸான bisibelebath ரெடி ஆகிடுச்சு. bisibelebath வந்து ஒரு பூந்தியோடு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் பூந்தி தூவி அதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம கேஷ்யூ நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.